வணக்கம். நம்ம ரெகுலராக ஹோம் மிஷன் மூலம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்எஃப், அதாவது 433 மெகாஹெர்ட்ஸு ஆர்எஃப் ரிசீவர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 சேனல் ஆர்எஃப் வால் மவுண்ட் டிரான்ஸ்மிட்டர் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரி, நம்ம ஆர்எஃப் ரிசீவர் யூஸ் பண்ணோம். சரி, இப்போ ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டருக்கு ESP32 போர்டு ப்ளஸ் இதான் அந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் தெரியும் உங்களுக்கு. இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டரில் ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா மூணையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு Arduino யூனோ ப்ளஸ் அதோட ஆர்எஃப் ரிசீவர். இந்த யூனோவில் ஒரு 4 சேனல் ரிலே மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஏன் Arduino யூஸ் பண்ணுறேன், ஒரு ESP32 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது Arduino நம்ம டைரெக்டாக ஹோம் மிஷனோட இன்டர்நெட் பண்ண முடியாது. அதனால் நம்ம Arduino ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் அலோனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது தனியாக வச்சுருவோம். இந்த ESP32 இதை மட்டும்தான், இந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டும்தான் நம்ம ஹோம் அசிஸ்டண்ட்டோட டேஷ்போர்ட் மூலமாக நம்ம இந்த Arduino ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஆர்எஃப் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஹோம் அசிஸ்டன்ட்லேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற ஆர்எஃப் சிக்னலை இந்த Arduinoவோட ஆர்எஃப் ரிசீவர் ரிசீவ் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கீ ஆக்ஷன் அது கொடுக்கும். இதான் அந்த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம Arduino பவர் பண்ணிட்டோம். இதில் ரிலே கனெக்ட் இருக்குது. நம்ம இதோட ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், இதில் எந்த கனெக்ஷன் கிடையாது, ஒன்லி ஆர்எஃப் 433 மெகாஹெர்ட்ஸோட டிரான்ஸ்மிட்டர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹோம் மிஷனில் கண்ட்ரோல் பண்ணோம்னா இது ஒர்க் ஆகும். எப்படின்னா, இப்போ நம்ம ஹோம் மிஷன் மூலமாக அந்த ஆர்எஃப் சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் நமக்கு மாடியூலில் ரிலே ஆன் ஆகும். சேம் இதே பட்டனை நீங்கள் ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப இது ஆஃப் ஆகும். இதான் கான்செப்ட்டு. இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ஆர்எஃப் Arduinoவோட ப்ரோக்ராம் வீடியோ அப்லோட் பண்ணுறது, ESP32ல் ஹோம் அசிஸ்டண்ட்டில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம ஹோம் அசிஸ்டண்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ஒரு ஆர்எஃப் 433 மெகாஹெர்ட்ஸ் ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த Arduino கூட ஒரு 4 சேனல் ரிலே மாடலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, அதாவது நம்ம ஹோம் மிஷன்லேருந்து அந்த ஆர்எஃப் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற ஆர்எஃப் சிக்னலை த்ரூ இந்த Arduino மாடல் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதுதான் இந்த கான்செப்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்எஃப் ரிசீவர் நம்ம ESP ஹோம்லேக் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வீடியோ போட்டிருக்கோம். வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி மெத்தடில் இதில் பண்ண முடியல. எப்படின்னா, கிட்டத்தட்ட நானும் ஒரு 1 மந்த்தாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதாவது இந்த ஆர்எஃப் ரிசீவர் எக்ஸ்டர்னலாக ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு டிடெக்ட் ஆகுது. ஆனால் சேம் ஆர்எஃப் ரிசீவரும் ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டரும் சேம் ESP ஹோமில் நம்ம தனித்தனி கான்ஃபிகரேஷனாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணாலுமே இந்த ஆர்எஃப் ரிசீவர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அதாவது ரொம்ப ஃபெயிலியர் ஆகுது, எந்த சென்ஸுமே நடக்க மாட்டேங்குது. அதனால் அதை யோசிக்கிறப்ப சரி, தனியாக ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கலான்னு தான் Arduinoவில் ஆர்எஃப் ரிசீவர் யூஸ் பண்ணி ரிலேவை Arduinoவோட ஜாயின் பண்ணிவிட்டு அதை போல் கண்ட்ரோல் பண்ணுறோம். இதோட கான்செப்ட் என்னென்னா, இது ஒரு ஆர்எஃப் பிளாஸ்டர் மாதிரி. அதாவது ஒரு ஆர்எஃப் சிக்னலை ஒன்லி டிரான்ஸ்மிட் மட்டும்தான்.
இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து டிவி, சேம் ஏசி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாருமே வந்து இப்போ ஆர்எஃப் பேஸ்டு ரிமோட் வந்துருச்சு. ஐஆர் ரிமோட்டோட ஆர்எஃப் ரிமோட் நிறையா வந்துருச்சு. அந்த ஆர்எஃப் ரிமோட்டுக்கு வந்து நம்ம வந்து மல்டிபிள் ரிமோட் யூஸ் பண்ணாமல் சிங்கிள் ரிமோட்டில் யூஸ் பண்ணுறது அந்த ஆர்எஃப் பிளாஸ்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ESP32, அதாவது நம்ம வந்து ஆர்எஃப் பிளாஸ்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதே நோட் MCUவில் மற்றெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகலை. அதனால தான் வந்து ESP32 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒன்லி இந்த ஆர்எஃப் சிக்னலை வந்து த்ரூ ஹோம் மெஷின் பட்டன் கான்ஃபிகரேஷன் மூலமாக ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த ஒரு கான்ஃபிக் மட்டும் அதில் பண்ணுறோம் த்ரூ ஹோம் மெஷினில். அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து அட்ரினோவில் நம்ம பார்க்கலாம். இதான் இப்போ வந்து நமக்கு இப்போ அட்ரினோ ப்ரோ பண்ணுறது பார்ப்போம். ஓகே, இதுதான் அட்ரினோ ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த சேம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 13, 8, 9, 10 4த்துலேயும் நம்ம ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். சேமியோட சென்ஸ் பின் பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டரோட ரிசீவர், அந்த ஆர்எஃப் ரிசீவர் அட்ரினோட ஆர்எஃப் ரிசீவர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்எஃப் ரிசீவரோட சென்ஸ் பின் பார்த்திங்கன்னா 0 பின் கொடுத்துருக்கோம். 0 பின்னா பின் 2 தான் 0 பின்றது அதில் கொடுத்துருக்கோம். இந்த ESP ROM இந்த லோடு இதெல்லாம் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது எதர் இது வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து அந்த ஸ்டேட்காக இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதை நீ காப்பி பண்ணி உங்கள் அட்ரினோ கூட அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் இதில் வந்து என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் பார்த்தோம்னா ஆர்எஃப் ரிசீவர் வந்து நம்ம பைனரி கோடாக ரிசீவ் பண்ணுவோம். அந்த பைனரி கோடை வந்து தான் அந்த ரிசீவ் பண்ண பைனரி கோடு ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வந்து பைனரி டிரான்ஸ்மிட்டரை ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த பைனரி டிரான்ஸ்மிட்டர் தான் வந்து செட் ஆக மாட்டேங்குது, அதான் ஒர்க் ஆகலை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம நார்மல் டெசிமலில் வந்து நம்ம டெசிமல்லே வந்து நம்ம அட்ரினோ லோட் பண்ணுறோம். அந்த டெசிமல் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 சுவிட்சுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த டெசிமல் வேல்யூ. இந்த டெசிமல் வேல்யூ ஏன் இந்த தான் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வேறு வேணாலும் தரலாம். இது ஏன் அதை கொடுத்துருக்கேன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வைஃபை பேனல் சுவிட்ச் ஒன்று போட்டிருப்போம். அந்த பேனல் சுவிட்சுக்கான அதோட க்ரெடென்ஷியல் தான் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். அதில் சேம் 3 பேனல் சுவிட்ச் இருக்கும். அதில் தான் 90968, 9065, 9061 இந்த 3 ஆர்எஃப் கோடோட டெசிமல் வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அட்ரினோ கோடை வந்து உங்கள் அட்ரினோவில் அப்லோட் பண்ணி முடிச்ச பிற்பாடு அவ்வளோதான். உங்களுக்கு அட்ரினோ வந்து தனியாக ஐடியல் தான். அது நீங்கள் அதில் கனெக்ட் பண்ண வச்சு கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இதில் கனெக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அட்ரினோ எப்படி அப்லோட் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு அப்லோடு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் அட்ரினோவில் அப்லோட் பண்ண வேண்டியது தான். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து வாங்க நம்ம ESP ஹோம்குள்ளே போய்ட்டு ஹோம் மெஷினுக்குள்ளே போய்ட்டு அந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டரை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ண பார்ப்போம். இதான் நம்மளோட ஹோம் மெஷினோட IP. இது நம்ம லாகின் ஆகிருக்கோம். சேம் இதில் ESP ஹோமில் போய்ட்டு இந்த ஆர்எஃப் பிளாக்ஸ் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும், நியூ டிவைஸ் போய்ட்டு அதில் ஹோமில் போய்ட்டு என்ன நீங்கள் கான்ஃபிகரேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் மோடல் செலக்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு கொடுக்கணும். ESP32 செலக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடும். இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம். சேம் அதேமாதிரி கான்செப்ட் தான். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்எஃப் பிளாஸ்டர்ன்றது அதே யூஸ் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டில் போய் பாருங்கள். இந்த ESP ஹோமோடது போர்டு வந்து ESP32 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டைப் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து அட்ரினோ ஃப்ரேம் ஒர்க்கில். சேம் இதில் பார்த்தீங்கன்னா
இதில் ரிமோட் டிரான்ஸ்மிட்டர், அதாவது இதுக்கு முன்னாடி பழைய ப்ராஜெக்ட் வந்து ரிமோட் ரிசீவர் கொடுத்துருப்போம். இப்போது ரிமோட் டிரான்ஸ்மிட்டர். பின் 13th பின்னை வந்து நம்ம அந்த டிரான்ஸ்மிட்டரோட டேட்டா பின்னில் கொடுத்துருக்கோம். இந்த டிரான்ஸ்மிட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பின் இருக்கும். ஒன்று விசிசி, ஒன்று டேட்டா, கிரவுண்டு, இன்னொன்று ஆண்டனா இருக்கும். ஆண்டனா டம்மியாக யூஸ் பண்ணுவோம். மற்ற 3த்துக்கும் நம்ம விசிசி ஒரு 5 வோல்ட்டும் கிரவுண்டுக்கு கொடுத்துட்டு அந்த டேட்டா பின் வந்து நம்மளோட ES32ஓட GPIO 13 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சேம் வந்து சுவிட்சு கான்செப்ட் எடுத்திருக்கோம். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நேம் RF பட்டன் ஒன்று நம்ம எடுத்திருக்கோம். இப்போ டர்ன் ஆன் ஆக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்லேயே வந்து நம்ம பைனரி கோடாக தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதாவது நம்ம Arduino ப்ரோக்ராம் பண்ணுறப்போ சொல்லியிருப்பேன், நம்ம பைனரி வந்து சூட் ஆகாதனால நம்ம டெசிமல் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சேம் அதே போல் இங்கே உங்களோட ESP ஹோம் அசிஸ்டன்ட்லேருந்து நீங்கள் டெசிமல் டிரான்ஸ்மிட் பண்ணிங்கன்னா எரர் வரும். சேம் அதே போல் ரா கோட், அதாவது காம்பினேஷன் ஆஃப் நிறைய லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ரா கோடாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் வந்து சரியான ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து, அதாவது ஹோம் அசிஸ்டன்ட்லேருந்து நம்ம வந்து பைனரி கோடாக தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். நீங்கள் இந்த பைனரி கோடு என்ன வேல்யூ இருக்குன்ட்டு நார்மலாக வந்து ஒரு Arduino ப்ரோக்ராமில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த RC சுவிட்சுன்னு ஒரு நார்மலாக உங்களுக்கு RC சுவிட்சோட லைப்ரரியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து பேசிக் இது வந்து ரிசீவ் டெமோ அட்வான்ஸ்னு இருக்கும். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் லோட் பண்ணிவிட்டு அதை உங்கள் Arduino கூட அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் வந்து RF வேல்யூ. இந்த RF வேல்யூ என்னன்ட்டு உங்களுக்கு காமிக்கும். அதே சேம் தான் நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே வந்து கொடுக்குறோம். ஆனால் நம்ம இங்கே கொடுக்குறது வந்து பைனரி வேல்யூவாக தரோம். நீங்கள் கூட யோசிக்கலாம், என்னடா அது இப்போ இதில் தான் நான் வந்து சேம் பைனரி டு பைனரி தான் ஒர்க் ஆகுன்ட்டு இவ்வளோ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு அதில் ஃபெயிலியர் வந்துச்சு. அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இதுக்காக நான் ஜஸ்ட் அதை வந்து டெசிமல் வேல்யூயாக Arduinoல கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டு பைனரி கோடாக நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணேன். ட்ரான்ஸ்மிட் பண்ணப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது சரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சுன்னு சரி நான் ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது பைனரி கோடாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஆனால் நம்ம Arduinoல யூஸ் பண்ணுறது டெசிமல் கோடு. இதான் டெசிமல் கோடு. நம்ம இங்கே பைனரி கோடாக நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். இதான் உங்களுக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ சேம் அதே ப்ரோட்டோகால் 1 நமக்கு தெரியும். அது அதோட ரிப்பீட் டைம்ஸ் 0 millisecond இது வரைக்கும் கொடுத்துருங்க. ஜஸ்ட் நம்ம வந்து 3, அதாவது நம்ம RF சுவிட்ச் வந்து 3 சேனல்ன்றதுனால நம்ம 3ஓட, அதாவது இந்த 3ஓட வேல்யூவும் நம்ம பைனரி கோடாகவே டிஃபைன் பண்ணிடுவாங்க. எல்லாமே பைனரி கோடு. சேம் இந்த கோடை அந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து நீங்கள் ஒரு ரிசீவர் மூலமாக வச்சு உங்கள் Arduino சீரியல் மானிட்டரில் வந்து இதை மானிட்டர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த சீரியல் மானிட்டரில் ரிசீவ் ஆகிறப்ப உங்களுக்கு டெசிமல் வேல்யூவும் காட்டும், பைனரி வேல்யூவும் காட்டும், இந்த ரா கோடுமே காமிக்கும். அதாவது 3 வேல்யூமே உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுற, அதாவது அந்த டீகோட் பண்ணுற சிக்னல் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூமே இருக்கும். ஆனால் நம்ம இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது ஒன்லி பைனரி கோட். இங்கே நீங்கள் டெசிமல் கோடை ட்ரான்ஸ்மிட் பண்ணிங்கன்னா எரர் வருது, ஒர்க் ஆகலை. அதனால் நான் பைனரி கோடாக ஹோம் அசிஸ்டன்ட்டில் ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு Arduinoவில் டெசிமல் கோடாக நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம என்ன ஆப்ரேஷன் செய்யணுமோ அதை நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதுதான் அதில் வித்தியாசம். இதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு RF பிளாஸ்டர் ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு 2 டிவைஸ்குள்ளே பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம நீங்கள் உங்களோட டிவி இல்லைன்னா ஏசியோட ரிமோட்டில் பண்ணுறீங்கன்னா அப்போவும் இதே போல் பைனரி கோடாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுங்கள். அதாவது ஹோம் அசிஸ்டன்ட்லேருந்து பைனரி கோடாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்ப உங்களுக்கு அவங்களோட ஏசி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். சேம் அதே ஒரு
ஒரு டிவிக்கு இருக்கு என்கிட்ட, அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீன் டைம் இது சக்ஸஸ் ஆனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அநேகமாக அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கன்ஃபியூஸ் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து நிறைய இன்டர்நெட் செக் பண்ணி பார்க்குறப்ப ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ஆர்எஃப் ரிசீவர் இருக்குது. இதில் ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் ஐஆர் ரிசீவர் வந்து பிரச்சனையே கிடையாது, ரெண்டும் ஒரே இதில் ஒர்க் ஆகும். ஆனால் ஆர்எஃப்பில் மட்டும் ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டரும் ஆர்எஃப் ரிசீவரும் வந்து ஒரே இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் எவ்வளவோ எக்ஸாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன், இதுலேயுமே எனக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அதாவது நம்ம ஹோமர்ஷன் வந்து பைனரி கோடாக டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், நம்ம ரிசீவ் பண்ணுறது டெசிமல் கோடாக ரிசீவ் பண்ணி அதுக்கு மூலமாக நம்ம அந்த ரிலே ஆப்ரேஷன் பண்ணுறோம். இதுதான் இந்த கோடில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு கிஷோர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் எப்படி நம்ம ESP ஹோம் கான்ஃபிகர் பண்ண உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு ESP ஹோம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் உள்ள போவீங்க, டிவைஸ்க்குள்ளே போவீங்க, ESP ஹோம் டிவைஸ் எடுப்பீங்க. அதில் எந்த டிவைஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் டு டேஷ்போர்ட் கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஓவர்வியூவில் இதை கான்ஃபிகர் பண்ணிப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் தான் ஆர்எஃப் பிளாஸ்டர். எப்படின்னா ஒரே ஆர்எஃப் டிவைஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரே ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் வச்சுட்டு மல்டிபிள் ஆர்எஃப் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால தான் அது ஆர்எஃப் பிளாஸ்டர் பண்ணுவோம். இப்போது நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரினோவில் கரஸ்பாண்டிங் ரிலே ஆன் ஆகும். இதுதான் கான்செப்ட்டு. சேம் இதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலே வந்து ஆஃப் ஆகும். இப்போ நம்ம ஹோமர்ஷன் மூலமாக அந்த ஆர்எஃப் சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் நமக்கு மாடியூலில் ரிலே வந்து ஆன் ஆகும். சேம் இதே பட்டனை நீங்கள் ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப இது ஆஃப் ஆகும். இதான் கான்செப்ட்டு. இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ஆர்எஃப் அட்ரினோவோட ப்ரோக்ராம் வீடியோ அப்லோட் பண்ணுறது, ES32ல் ஹோமர்ஷனில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம ஹோமர்ஷனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்எஃப் டிவைசஸ்க்கு ஒரு தனித்தனி ரிமோட் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஒரே ரிமோட்லேயே, ஒரே ஹோமர்ஷன் டேஷ்போர்ட்லேயே எல்லா டிவைஸுக்கான அந்த ரிமோட் ஆர்எஃப் சிக்னலை நம்ம டீகோட் பண்ணி அதை நம்ம அந்த ப்ரோக்ராமில் இன்டெகிரேஷனில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா நம்ம ஹோமர்ஷன் டேஷ்போர்டில் இருந்து எல்லா ஆர்எஃப் டிவைஸஸையும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிஷோர் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.